குட் மார்னிங். இன்னைக்கு தாட் ஃபார் த டே அமைதி, சைலன்ஸ். அமைதி அமைதிக்குள்ளே எல்லாமே அடங்கிருங்க. அதிகமாக கோவப்படுறீங்களா? ரியாக்ட் பண்ணுறீங்களா? உங்களை குறித்து யாராவது தப்பாக சொன்னாங்கன்னா உடனே போய், நீங்கள் தப்பான பர்சன் இல்லை, தப்பாக சொன்னாங்கன்னா உடனே போய் ரியாக்ட் பண்ணுறீங்களா? இல்லை நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு அதை அக்ரி பண்ண முடியாமல் ரியாக்ட் பண்ணுறீங்களா? எல்லா இடத்துலையும் அமைதியை இருங்க. அமைதிக்கு ஒரு வேல்யூ இருக்குங்க. எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் பேசணும், நான் நல்லவன் அப்படின்றத ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வேண்டாம். பி யோர் செல்ஃப். அண்ட் அமைதி ரொம்ப முக்கியங்க. சக்ஸஸ் ஆன பர்சன் எல்லாரையும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அமைதியாக இருப்பாங்க. எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு கூட அவங்க இருக்கிற இடமே தெரியாது. அமைதிக்கு ரொம்ப வேல்யூ இருக்குங்க. ஒருத்தன் அமைதியாக இருக்கானா அவன் சாதிக்க போகிறான்னு அர்த்தம். ஒருத்தன் அமைதியாக இருக்கானா அவனுக்குள்ள நிறைய கஷ்டங்கள் இருக்கு, எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். அவன் அதுக்குன்ட்டு என்ன சொல்ல, எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் அவனுக்கு இருக்காது. அதுக்குன்ட்டு எல்லா விஷயத்தையும் அவன் சொல்ல மாட்டான். பட் அந்த அமைதியே அவனை மோல்டு பண்ணும். ஏதோ ஒரு விஷயம் அவனை நல்லா பாதிக்குதுன்னா அந்த டைமில் அவன் அமைதியாக இருக்கானா, இஸ் கோயிங் டு டூ சம்திங் கிரேட். அமைதியாக இருக்கிறவன் அப்சர்வ் பண்ணுவான், ஒர்க் அவுட் பண்ணுவான், he will success. ஸோ அமைதிக்கு நிறைய பவர்ஃபுல்லான ஒரு சக்தி இருக்கு. ஸோ ஸ்டே காம், பி பிளெஸ்ட். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.